முத்து வீட்டுக்கு கிரிஷ் கூட வரவும் விஜயா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. முத்து அவளை பார்த்து, என்னம்மா நீ நினைச்சது ஒன்னும் நடக்கலன்னு கவலையா இருக்கியான்னு கேட்கிறா. அப்போ அண்ணாமலை வந்து கிரிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியான்னு விசாரிக்கிறாரு. அவன் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு நிக்கவும் என்னடா ஆச்சுன்னு கேக்குறாரு. சத்தம் கேட்டு மொத்த குடும்பமும் அங்க வராங்க. அப்புறமா முத்து கடத்தல் விஷயத்த சொல்லவும் ரவி ஷாக் ஆகி, என்னடா சொல்ற, கிரிஷ கடத்திட்டாங்களா, யாருடா அதுன்னு கேக்குறான். அண்ணாமலையும் நம்மள நம்பி அவங்க பாட்டி விட்டுட்டு போயிருக்காங்க, யாருடா ஸ்கூலுக்கு போன பையனை கடத்தினதுன்னு கேக்குறாரு. உடனே முத்து சொல்லிடவான்னு விஜயா கிட்ட கேக்குறான். அவ பயத்துல பேசாம நிக்கிறா. அண்ணாமலை சந்தேகப்பட்டு, என்ன அவளையே பார்த்து பேசுற, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்புறமா சிந்தாமணி மூலமா விஜயா தான் கிரிஷ கடத்த சொன்னான்னு முத்து போட்டு உடைக்கிறான். இதனால மொத்த குடும்பமும் ஷாக் ஆகி போறாங்க. உடனே மனோஜ், அம்மா எதுக்கடா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கேக்குறான். ஆனா விஜயா எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. அண்ணாமலை இப்படி பண்ணியான்னு கேட்டு அடிக்க போறாரு. முத்துவும் ரவியும் சேர்ந்து அப்பாவை தடுத்து நிறுத்துறாங்க. இதனால வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ருதி வேற, என்ன ஆண்டி நீங்களும் டானாக முடிவு பண்ணிட்டீங்களாங்கிறா. அண்ணாமலைக்கு கோபம் குறையாம முத்து கிட்ட, போலீஸ்க்கு போன் போடுடா, இவ பண்ண வேலைக்கு ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்றாரு. விஜயா பயந்து போய் அதெல்லாம் வேணாங்கன்னு பம்புரா. வீட்டுல இருக்கிறவங்களும் அண்ணாமலையை சமாதானம் பண்றாங்க. உடனே அவரு, இதுக்கப்புறம் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து ஏதாவது பண்ண அவ்வளவுதான்னு விஜயாவை கடுமையா எச்சரிக்கிறாரு. அப்புறமா மீனா கிட்ட, கிரிஷ உன் அம்மா வீட்டுல வச்சு பாத்துக்கலாமா, விஜயக்கா அவ இங்க இருக்கிறது பிடிக்கவே இல்லைன்னு சொல்றா முத்து. இதை கேட்டு ஷாக் ஆகுற மீனா, கிரிஷ் இந்த வீட்டு பையன் இங்கதான் இருக்கணும்னு சொல்றா. இதனால ஷாக் ஆகுற முத்து, இல்லைங்க அவன் நம்ம வீட்டு பையன் மாதிரி இங்கேயே வச்சு பாத்துக்கலான்னு சொல்றா மீனா. அதன் பின்னர் ரோகிணியிடம், மனோஜ் கூட கிரிஷ் நெருங்கி பழகணும், நான் நாளையில இருந்து கிரிஷ ஒரு ரூம்ல தூங்க வைக்க அனுப்புறேங்கிறா மீனா. இதை கேட்டு ஷாக் ஆகுற ரோகிணி, எப்படிங்க அது முடியும்னு கேக்குறா. அதுக்கு மீனா, இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த தள்ளி போட முடியாது, சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னு ரோகிணியை மிரட்டுகிறா.